ஸ்ரீ குருப்யோ நமக. சுந்தரகாண்டம் 16வது சர்க்கம். சீதையின் நிலை கண்டு ஹனுமான் வருத்தம். புகழுக்குரியவரான சீதையையும் குணசீலரான ராமரையும் மனதில் வணங்கிய பின் மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தார் அந்த வானரத் தலைவர். சீதையின் நிலையை நினைத்து அவர் கண்ணீர் சிந்தினார். பெரியவர்கள் மதிக்கும் குணம் கொண்ட லக்ஷ்மணரால் சேவை செய்யப்பட்ட சீதையே இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்றால் காலத்தின் கட்டளையை யாராலும் வெல்ல முடியாது என்பதுதான் பொருள். ராமரும் லக்ஷ்மணரும் தங்கள் ஆழ்மனதில் தன்னை பற்றிய சிந்தனையைத்தான் கொண்டிருப்பார்கள் என்பதை உணர்ந்திருப்பதால் தான் மழைக்காலத்தில் பெருகும் நீரினாலும் உடையாத கங்கையைப் போல் இவரும் உணர்ச்சிகளில் மூழ்கடிக்கப்படாமல் இருக்கிறார். குணம், வயது, நடத்தை, குடும்பப் பெருமை, மங்களமான உடல் சின்னங்கள் ஆகியவற்றில் ராமருக்கு மனைவியாக இருக்கும் தகுதி படைத்தவர்தான். ராமர் எப்படி இவருக்கு கணவராக இருக்கும் தகுதி படைத்தவரோ அதுபோன்று தங்க நிறம் கொண்ட உலகில் எதனுடனும் ஒப்பிட முடியாத அழகு படைத்த லக்ஷ்மிக்கு நிகரான அந்த சீதையை பார்த்த ஹனுமான் மீண்டும் ராமரை பற்றி நினைத்து தனக்குள் பேசிக்கொள்ள துவங்கினார். இந்த அழகிய பெண்மணியின் பொருட்டுத்தான் வலிமை படைத்த வாலி வதம் செய்யப்பட்டான். ராவணனுக்கு நிகரான வலிமை படைத்த கபந்தனும் கொல்லப்பட்டான். அதேபோல் பயங்கரமானவனும் சக்தி வாய்ந்தவனுமான விராதனும் காட்டில் நடந்த யுத்தத்தில் சம்பரன் இந்திரனால் கொல்லப்பட்டது போல் கொல்லப்பட்டான். ஜனஸ்தானம் என்ற இடத்தில் கொடூர குணம் கொண்ட பயங்கரமான 14,000 அரக்கர்கள் ராமபிரானின் தீப்பிழம்புகள் போன்ற அம்புகளால் கொல்லப்பட்டனர். நிகரற்ற வலிமை கொண்ட கரன், திரிசிரர்கள், தூஷணன் ஆகியோரும் எல்லாம் அறிந்த ராமரால் கொல்லப்பட்டனர். இவரால் தான் வாலியினால் பாதுகாக்கப்பட்ட வளம் மிகுந்த நாடு சுக்ரீவனின் கைக்கு வந்தது. இவரால் தான் எல்லா நதிகளுக்கும் நீரிலைகளுக்கும் அதிபதியான இந்த பெருங்கடல் என்னால் கடக்கப்பட்டது. இந்த நகரமும் சல்லடை போட்டு தேடப்பட்டது. இவர் பொருட்டு ராமபிரான் கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதையும் வெற்றி கொள்ள வேண்டியிருந்தாலும் அது உகந்ததுதான். சீதா பிராட்டியையும் மூவுலகங்களையும் ஒப்பிட்டால் சீதா பிராட்டியின் மதிப்புதான் மிக அதிகமாக இருக்கும். இந்த சீதை தன் கணவர் மீது கொண்ட அன்பில் உறுதியாக இருக்கிறார். தர்மம் தவறாத மிதிலை நாட்டு அரசர் நிலத்தை உழுத பள்ளத்தில் இருந்து தோன்றிய இவர் தாமரைப்பூ மகரந்த பொடிகளால் மூடப்பட்டிருப்பது போல் மண் துகள்களால் மூடப்பட்டிருந்தார். யுத்தத்தில் எப்போதுமே பின்வாங்காத ஒழுக்கத்துக்கும் வீரத்துக்கும் பெயர் பெற்ற தசரத சக்கரவர்த்தியின் மூத்த மருமகள் இவர். சத்தியசீலரும் அப்பழுக்கற்ற குணம் கொண்ட தர்மிஷ்டருமான ராமபிரானின் மனைவி இவர். இப்படிப்பட்ட புனிதவதி இப்போது இந்த அரக்கிகளிடம் சிறைப்பட்டிருக்கிறார். தன் கணவர் மீது கொண்ட அன்பினாலும் தனது கடமை உணர்ச்சியினாலும் உந்தப்பட்டு தனது கஷ்டங்களை பற்றி கவலைப்படாமல் எல்லா சுகங்களையும் உதறி தள்ளிவிட்டு இவர் கானகத்துக்கு சென்றார். காட்டிலிருந்த மரங்களின் கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு உயிர் வாழ்ந்த இவர் எப்போதும் தனது கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டு அரண்மனையில் வாழ்ந்த போது இருந்த அதே திருப்தியுடன் காட்டிலும் வாழ்ந்து வந்தார். இத்தகைய நல்ல பண்புகள் நிறைந்தவரும் புன்னகை மாறாத வதனத்துடன் இருந்தவரும் துயரம் என்றால் என்னவென்றே அறியாதவருமான இவர் இப்போது கடுமையான சூழ்நிலையில் இருக்கிறார். தாகத்துடன் இருப்பவன் தண்ணீர் இருக்கும் திடத்தை தேடி போவது போல் ராவணன் எப்போதும் இவரை தாக்குவதற்கு தயார் நிலையிலேயே இருக்கிறான். இன்னும் தன் கற்பு நெறியிலிருந்து மாறாமல் இருக்கும் இவர் ராமபிரானுடன் சேர்ந்திருக்க வேண்டியவர்தான். ராமருக்கு இவர் திரும்ப கிடைத்தால் நாட்டை இழந்த அரசன் ஒருவன் தன் நாடு திரும்ப கிடைத்ததும் அடைவது போன்ற மகிழ்ச்சியை அவர் அடைவது நிச்சயம். எல்லா சுகங்களையும் விட்டுவிட்டு உறவினர்களை விட்டு பிரிந்து தான் மீண்டும் எப்போது ராமருடன் இணையப் போகிறோம் என்ற சிந்தனையிலேயே தன் உடலை வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர். இந்த அரக்கிகளை பார்க்கவில்லை இவர். பூக்களும் பழங்களும் நிறைந்த மரங்கள் மீதும் இவர் பார்வை இல்லை. மனத்தை ஒருமுகப்படுத்தி இவர் ராமரையே நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு மிகவும் அவசியமானதும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததுமான ஆபரணம் அவருடைய கணவன்தான். பல்வகை ஆபரணங்களை அணிந்து ஜொலிக்க வேண்டிய இவர் அவசியமான ஆபரணம் எதுவும் இல்லாததால் ஒளி இழந்து காணப்படுகிறார். கரிய கூந்தலும் தாமரை கண்களும் கொண்ட மகிழ்ச்சியை தவிர வேறு எதையுமே பெறக்கூடாத இந்த அழகிய பெண்மணியின் துன்பத்தை பார்த்து என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. பொறுமைக்கு பெயர் பெற்ற தாமரை கண்கள் கொண்ட லாவலட்சுமணர்களால் பாதுகாக்கப்பட்ட இந்த பெண்மணி இப்போது கொடூரமான தோற்றம் கொண்ட அரக்கிகளின் காவலில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார். தொடர்ந்து தன் மீது விழும் பனித்துளியால் காய்ந்தும் நிறம் மங்கியும் போகும் தாமரை மலரை போல் இவரும் தொடர்ந்து வரும் துயரினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்.
தனது ஆண் ஜோடியை பிரிந்த பெண் சாதகப் பறவை துயரடைவது போல ஜனகரின் மகளும் பெரும் துயரில் ஆழ்ந்திருக்கிறார். ஹேமந்த ருதுவின் இறுதியில் நிலவொழியில் மலர்களின் எடையால் தலை சாய்ந்திருக்கும் அசோக மரங்கள் அவர் மனத்தில் பெரும் துயரத்தை தான் ஏற்படுத்த முடியும். சக்தி வாய்ந்தவரும் வேகம் மிகுந்தவருமான அந்த வானரத் தலைவர் இதுபோல் தனக்குள் சிந்தனை செய்த பின் தான் பார்த்த பெண்மணி சீதையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து அந்த சிம்சுபா மரத்தின் மீதே மறைந்து அமர்ந்திருந்தார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். 16வது சர்க்கம் நிறைவடைந்தது. 17வது சர்க்கம் நாளை தொடரும்.